நான் தமிழ்நாட்டிலே இடம் கொடுக்க முடியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாங்கள் வாஜ்பாயை பின்பற்றினால் தேச துரோகியா, உங்களை பின்பற்றினால் தேச துரோகியா? உங்களுக்குள்ளேயே கணக்கு தீரவில்லை. யார் மீது யார் பொடோ சட்டத்தை முதலில் பாய்ச்ச போகிறீர்கள் என்கிற கேள்வி வருகிறது. இத்தனைக்கும் என்ன காரணம்? நான் அதைத்தான் அடிப்படையில் எண்ணி பார்க்கிறேன். ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கோபம் வந்தது? இவ்வளவு கோபம் இவர்கள் என்று நான் சொல்லுவது மிக குறைந்த 3 பேரைத்தான். ஒன்று ஜெயலலிதாவை, இன்னொன்று இந்து பத்திரிகையை, இன்னொன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஷோ கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார், தெரியவில்லை. அடுத்த அட்டைப்படத்தில் வண்ணப்படம் தலைவர் வந்தாலும் வருவாரோ என்னவோ. தினமலரிலும் துக்ளக்கிலும் கூட இல்லை. இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து பத்திரிகை, ஜெயலலிதா இவர்கள் 3 பேரும் தான் இவ்வளவு கோபப்படுகிறார்கள். என்ன காரணம்? காங்கிரஸ்காரர்களையும் நான் சுப்பிரமணிய சாமியும் எல்லாம் எப்போதுமே கணக்கில் வைத்துக் கொள்வதில்லை. காங்கிரஸ்காரர்கள் பிரபாகரனை நீங்கள் இப்போது ராணுவத்தை அனுப்பி அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. 91ஆம் ஆண்டு பிரபாகரன், 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியினுடைய கொலை நடந்தது. அதற்கு பிறகு இந்தியாவிலே 5 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி தானே நடந்தது. நீங்கள் ஏன் அந்த முயற்சியை எடுக்கவில்லை? 5 ஆண்டுகள் உங்கள் ஆட்சி தான் இருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லக்கூடும். இப்போதுதான் அவர் வெளிப்படையாக வெளியிலே வந்திருக்கிறார், எனவே அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதற்கும் 2 மாதங்களுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடுகிற போதே எல்லா தொலைக்காட்சிகளிலும் அவர் வெளியிலே வந்தது காட்டப்பட்டது. அப்போது ஏன் இவர்கள் எகிரி குதிக்கவில்லை? ஆண்டுதோறும் வருடத்திலே ஒரு நாள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாள் என்று பிரபாகரன் அறிக்கை விடுவது எப்போதும் வழக்கம். அதை எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றன. அப்போதெல்லாம் ஏன் இவர்கள் குதிக்கவில்லை? என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால் நம்முடைய ஆவடி மனோகரன் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரணம் தான் உண்மையான காரணம். அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவருக்கு வந்திருக்கிற உலக செல்வாக்கை பார்த்து வெந்து போய்விட்டார்கள். வேற என்ன செய்வது? உலகம் முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்கள். யாசர் அராஃபத்தை, நெல்சன் மண்டேலாவை நாம் உண்மையிலேயே மதிக்கிறோம். குர்திஷ் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற அப்துல்லா ஒசலானை மதிக்கிறோம். ஆனால் நான் பெருமைக்காகவோ நம்மை நாமே புகழ்ந்து கொள்வதற்காகவோ சொல்லவில்லை. உலகில் இதுவரை நான் அறிந்து எந்த ஒரு மனிதனினுடைய பேட்டியையும் உலகம் முழுவதும் போட்டி போட்டுக் கொண்டு ஒரு இடத்திலே வந்து எடுத்து ஒரே நேரத்திலே உலகம் முழுவதும் பார்த்த பேட்டி இதுவாகத்தான் இருக்கும் என்பதனாலே தங்கள் கையை விட்டு இது போய்விட்டதோ என்கிற அச்சம் இந்த ஊர் பார்ப்பனர்களுக்கு வந்துவிட்டது. வேறொன்று வந்து இனி தமிழ் ஈழத்தை தடுக்க முடியாது என்று அவர்களுக்கு எப்போதும் அவர்கள் புத்திசாலிகள் நமக்கு முன்பாக புரிந்து கொள்வார். அவர்களுக்கு புரிந்து விட்டது. கடவுள் இல்லை என்று ஐயா சொன்னாரே தவிர அவர்களுக்கு தான் மிக நன்றாக அது தெரியும். அதுபோலவே தமிழ் ஈழத்தை இனி யாரும் தடுக்க முடியாது என்று புரிந்து கொண்ட காரணத்தாலே தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு வருகிற போது கடைசி முயற்சியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இனி பிரபாகரனை அவர்கள் தொலைக்காட்சியில் தான் பார்க்க முடியும். அதிகமாக ராணுவத்தை அனுப்பு அனுப்பு என்றால் ஏற்கனவே போன ராணுவம் தானே, ராணுவமே போகாது, அவர்களுக்கும் தெரியும். அதிகபட்சமாக பேசுகிற எங்களை நீங்கள் சிறையில் பிடித்து போடுவதால் தமிழ் ஈழத்தை தடுத்து விட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களை காட்டிலும் அறியாமையிலே இருக்கிறவர்கள் வேறு யாராவது உண்டா? இன்னொன்றையும் நீங்கள் கணக்கிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 91ஆம் ஆண்டு புலிகளுக்கு எதிராக நடத்திய பிரச்சாரம் மக்களிடத்திலே ஓரளவு போய் சேர்ந்தது, நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு வந்துவிட்டது என்பதை அரசியல் நடத்துகிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்கிற ஒன்று அது யாரால் எப்போது செய்யப்பட்டது என்பதெல்லாம் முடிவு செய்யப்படாமல் உடனடியாக பதவியில இருந்த அனைவருமே இது புலிகள் தான் செய்தார்கள் என்று சொல்லி அந்த கருத்தும் மக்களிடத்திலே பரவி, எனவே அந்த இடத்திலே உங்களுடைய பிரச்சாரங்கள் எடுபட்டன. உண்மைதான். நாங்கள் சிரமப்பட்டு அந்த நேரத்திலேயும் கூட மிக சிலராக நின்று 90 இருந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற பெருமை இந்த அரங்கத்தில் இருக்கிற பலருக்கும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த நிகழ்வுகள் மாறி போயிருக்கின்றன. அரசியலை நீங்கள் கணிக்க வேண்டும். உலகம் முழுவதும் வரவேற்கிறது. உலக போலீஸ்காரன் அமெரிக்காவே வரவேற்றதற்கு பிறகு நீங்கள் சத்தம் போடுவது சரியில்லை. எல்லோரும் வரவேற்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இது வெறும் உங்களினுடைய ஆணவ பிரச்சனை அல்ல. எனக்கு கூடாத கூட்டம் இன்னொருவனுக்கு வந்து விட்டதே என்று நீங்கள் எல்லாவற்றுக்கும் இப்படி கோபப்படக்கூடாது. அதுதான் அடிப்படை, வேறொன்றுமே. ரொம்ப அடிப்படையான உளவியல் நோய் அது. நான் உண்மையாய் சொல்லுகிறேன். நல்ல மருத்துவரிடத்தில் காட்டுவது நல்லது. உலகில்
தன்னை தவிர எவனுக்கும் எந்த அழகும் வாய்க்கக்கூடாது, புகழ் வரக்கூடாது, பணம், இப்படி ஒரு நோயால் துன்பப்படுகிறவரை பார்த்து நாம் வருத்தப்படத்தான் முடியும். அவ்வளவு பெரிய செல்வாக்கு உலக நாடுகளிடையே வந்துவிட்டதே என்கிற கோபத்திலே இவர்கள் துள்ளி குதித்து அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள். என்ன காரணம் என்றால், இது தனிப்பட்டவர்களினுடைய பிரச்சனை அல்ல. 25 லட்சம் தமிழ் மக்களின் 50 வருட துயரம். அந்த துயரம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் எங்கள் அறிவுமதியின் குரலில் கண்ணீர் மடல்கள் என்கிற ஒரு ஒலிநாடா இருக்கிறது, வாங்கி ஒரு முறை கேட்டு பாருங்கள். அல்லது எங்கள் பாவாணன் குரலில் அந்த வீரியத்தை ஒரு முறை கேட்டு நுகருங்கள். அப்போது தெரியும் அந்த போராட்டம். இன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே உட்பட அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்றால், நண்பர்களே, இதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற விலை குறைவல்ல, தேர்தல் அல்ல. ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து வாக்கு வாங்கி விடுகிற காரியம் இல்லை. இது எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறார்கள். 60,000க்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை பலி கொடுத்து, 17,000 போராளிகளை களத்திலே பலி கொடுத்து, இன்றைக்கு இந்த கட்டத்தை அவர்கள் எட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்கள் கொடுத்திருக்கிற விலையும் அவர்கள் செய்திருக்கிற தியாகமும் வரலாற்றில் மிக பெரியன. அதை கொச்சைப்படுத்தாதீர்கள். மீண்டும் எங்கள் தாயகத்துக்கு போக மாட்டோமா என்கிற எண்ணத்திலும் ஏக்கத்திலும் இருக்கிற மனிதர்களினுடைய கனவுகளிலே மண்ணை போட உங்களால் முடியாது என்பது வேறு. அந்த முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். வரலாற்றில் அவமானம். ஐயா அவர்கள் சொன்னதை போல இந்த அரங்கத்திலே ஒன்றை நாம் மிக அழுத்தமாக வேண்டுதலாக வைக்கிறோம். ஐயா கூட எச்சரிக்கையாக சொன்னார்கள். மீண்டும் நான் வேண்டுதலாகவே வைக்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை என்று சட்டமன்றத்திலே ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றால், நாம் வாழும் காலத்தில் நமக்கு நேர்ந்த அவமானம் அது. தமிழனின் மானத்தை காப்பாற்றுங்கள் என்று எல்லா கட்சிகளையும் தாழ்பணிந்து கேட்கிறோம். தமிழனின் மானம் தொடர்பானது அது. திமுக உறுப்பினர்களே, இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்களுக்கு தான் சட்டமன்றத்திலே எண்ணிக்கையிலே திமுகவுக்கும் பாமகவுக்கும் இருக்கிற எண்ணிக்கையை நீங்கள் எதிராக வாக்களியுங்கள். நீங்கள் விலகி போவது கூட அல்ல, எதிராக வாக்களியுங்கள். இந்த தீர்மானம் எங்களுக்கு உடன்பாடில்லை என்று சொன்னால் வரலாற்றில் உங்களுக்கு இடம் உண்டு. சன் தொலைக்காட்சி கூட ஒன்றுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சன் தொலைக்காட்சியின் மீது எனக்கு 1000 கோபங்கள் இருந்தன. அன்றைக்கு 2.5 மணி நேர நேரடி ஒளிபரப்பில் நான் அதை மறந்தேன். உலகத்திலேயே ஐரோப்பிய தொலைக்காட்சியும் சன் தொலைக்காட்சியும் தான். அப்படியே 2.5 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பு ஒன்றை குறித்துக் கொள்ள வேண்டும். பிபிசியிலும் நியூஸ் ஸ்டாரிலும் CNN-லும் கூட போட்டுக் கொண்டிருந்த இடையிடையே அந்த பேட்டிகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள். பிறகு சன் தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அடுத்த நாள் இரவு 8:30 மணிக்கு நீங்கள் பிரபாகரன் பேட்டி பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் என்று அழைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். பிறகு சுப்பிரமணிய சாமியின் மிரட்டலுக்கு பயந்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. மாலன் அவர்கள் சொன்னார், என்னை அழைத்து தொலைபேசியிலே சொன்னார், ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, எனவே உங்கள் நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றார். எனக்கு புரியவில்லை. எனக்கு தொழில்நுட்பம் எல்லாம் அவ்வளவு தெரியாது. மாலன் பேசினால் கேட்கிறது, மற்றவர்கள் பேசினால் கேட்கிறது, நான் பேசினால் மட்டும் கேட்காத மாதிரி ஒரு தொழில்நுட்ப கோளாறு. அது எப்படி ஏற்பட்டதோ எனக்கு தெரியவில்லை. இறுதியிலே தொழில்நுட்ப கோளாறு, நீங்கள் பேசினால் கேட்காது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மேடையில் நான் பேசினால் கேட்கும். இந்த மேடையிலே மட்டுமில்லை, எதிர்காலத்திலே இந்த பேச்சுகள் மட்டும்தான் கேட்கும் என்பதை அவர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, அவருடைய பேட்டியை பற்றி முன்னாலே நண்பர்கள் எல்லாம் அழகாக சொன்னார்கள். எதற்காக அவர் மீது கோபப்படுகிறீர்கள்? இந்தியா எங்களின் தந்தையர் நாடு என்று சொன்னாரே, அதற்கா? இந்தியாவிலே தான் எங்கள் கலாச்சார வேர்கள் இருக்கின்றன என்றாரே, அதற்கா? எதற்காக அவர் மீது கோபப்படுகிறீர்கள்? ஒரு கொலை ஒரு இனத்தினுடைய வரலாற்றை தீர்மானிக்க முடியாது. அது ஒரு வழக்கு. அதை பற்றி கூட அவர் சொன்னதை காட்டிலும் இன்னொரு பதிலை இனி எவராலும் சொல்ல முடியுமா? நான் கூட நேற்று எங்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலே சொன்னேன். அதைத்தான் மக்கள் குரல் எழுதுகிறான், ரகசிய கூட்டம் நெடுமாறன் நடத்தினார் என்று. மாவட்ட தலைவர்களை எல்லாம் அழைத்து எப்படி கட்சியை கொண்டு போக வேண்டும் என்று கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திலே நான் சொன்னேன், ராஜீவ்காந்தியினுடைய கொலை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவது என்று கடலூர் மாவட்ட தோழர்கள் கேட்டபோது சொன்னோம். மிக எளிமையாக ஒரே ஒரு விடையை ஒரே மாதிரியாக எல்லோரும் சொல்லுங்கள். அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு துன்பியல் நிகழ்ச்சி. அது இப்போது அது துன்பியல் நிகழ்ச்சி, நாம் ஒன்றும் குறைத்து சொல்லவில்லை. அது 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு துன்பியல் நிகழ்ச்சி. இன்னமும் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது பற்றி நாம் பேசக்கூடாது. அவ்வளவுதான் நாம் சொல்ல வேண்டிய.
நாமும் பேசக்கூடாது, இந்து பத்திரிகையும் பேசக்கூடாது, ஒரு பயனும் பேசக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு வழக்கு மன்றத்திலே இன்னமும் இருக்கிறது. எனவே அது பற்றி நாம் பேசக்கூடாது என்பதுதான் அந்த பேட்டியிலே அவருடைய தோற்றம்.